இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். வாடகை பணத்தை இஎம்ஐயா கட்டுங்க, சொந்த வீடு வாங்குங்க. ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 லக்ஸரி 2 BHK அபார்ட்மெண்ட்ஸ் 79 lakhs. போரூர் காட்டுப்பாக்கம் ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட் அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ உங்க அசர்ட். For bookings call 8682089820. திமுக இன்றைக்கு இல்லை, எப்போ வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றிருக்கு அந்த நிமிஷத்துலேருந்தே இந்த நிமிடம் வரைக்கும் கதறிக்கிட்டு தான் இருக்காங்க. இனிமேலும் கதற தான் போகிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இன்னும் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் தான் என்ன, இங்கே மக்களாட்சி நடந்துகிட்டு இருக்கிறது. எங்கே போகணும் வரணும்னு முடிவு பண்ணக்கூடியது நான். நீங்கள் இங்கே போகக்கூடாது இங்கே வரக்கூடாதுன்றதெல்லாம் நீங்கள் ஏன் சொல்லணும்? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏன் படித்து பார்க்கல? அதில் உங்களை மண்டையிலே நறுக்குன்னு கொட்டி தானே அனுப்பிச்சிருக்குது. இந்த நாசகரமான பயங்கரமான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு நிகழ்வு எங்கிருந்து தொடங்கிச்சு, யாரால் அரங்கேற்றப்பட்டதுன்றது எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதா? அன்றைக்கே விவாதிக்கப்பட்டதா இல்லையா? 41 உயிர்களை பறி கொடுத்தும் இன்னைக்கும் யாருன்னு நீங்கள் குற்றம் சொல்கிறீங்களோ அவர் பக்கம்தான் அந்த கூட்டம் நின்றுகிட்டு இருக்குது. இனி வரக்கூடிய இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, ஊராட்சி நகராட்சி மன்ற தேர்தல்களாக இருந்தாலும் சரி, அது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகம் தான் ஜெயிக்கும். அதுக்கு தான் உழைக்கும். இந்த காவல்துறை கரூரில் இந்த அளவுக்கு கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா பைபாஸில் வண்டி வரும்போதே நிறுத்திருக்கணும். கண்டிப்பாக ஏன் நிறுத்தல? அப்போ அதுக்கு பின்னாடி தான் சதி இருக்கு. அது எப்படி மனசு கஷ்டமா? ஆனால் இப்பேற்பட்ட உயிர்கள் போயிருக்கு. 60 ஆண்டுகளுடைய அரசியல் வரலாற்றை மாற்ற நடந்த ஒரு நிகழ்வாக தான் அதை பார்க்கணும். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேக்காவை சேர்ந்த திரு அப்துல் ஜலீல் அவர்கள். அண்ணா வணக்கண்ணா. வாழ்த்துக்கள். ஆனால் தாவேக்கா தலைவர் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஏறக்குறைய 10 மாதங்களுக்கு பிறகு கரூர் மண்ணில் காலை வச்சிருக்காரு. வச்சதும் வச்சாரு. திமுகவினர் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாகவே கதறாங்க. அது ஏற்கனவே நம்ம பல நிகழ்ச்சிகளில் பேசிட்டோம். ஏன் அங்கே போகிறதுனால என்ன தப்பு? அவங்களுக்கு என்ன பாதிப்பு? இல்லை, அதாவது திமுக இன்றைக்கு இல்லை, எப்போ வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக்கிட்டு இருந்துச்சோ அந்த நிமிஷத்துலேருந்தே இந்த நிமிடம் வரைக்கும் கதறிக்கிட்டு தான் இருக்காங்க. இனிமேலும் கதற தான் போகிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதை நம்ம பல முறை பேசியும் இருக்கோம். அப்போ இன்னைக்கு ஒருத்தன் இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துட முடியுமா அப்படின்றத அவங்க ஒரு பகல் கனவு கண்டுக்கிட்டு இருந்தாங்க. அது இன்னைக்கு நனவாகலை அப்படின்றப்போ அவங்களால அதை ஜீர்ணிக்க முடியல. இன்னைக்கு ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களும் இன்றைக்கி ஓடி ஒளிந்து கொண்டு இருப்பதெல்லாம் நம்மளால் பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியுது. இன்றைக்கி கரூருக்கு மக்களுக்கு வராருன்னா, ஏன்னா இப்போ இன்றைக்கி அவர் பேசுகிற மக்கள் முன்னாடி பேசுனதுலேயே தெளிவுபடுத்தியிருக்கிறார். இன்னும் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் நான். என்ன, இங்கே மக்களாட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கே போகணும் வரணும்னு முடிவு பண்ணக்கூடியது நான். நீங்கள் இங்கே போகக்கூடாது இங்கே வரக்கூடாதுன்றதெல்லாம் நீங்கள் ஏன் சொல்லணும்? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏன் படித்து பார்க்கல? அதில் உங்களை மண்டையிலே நறுக்குன்னு கொட்டி தானே அனுப்பிச்சிருக்குது அப்படின்றதெல்லாம் பேசியிருக்கிறாருன்னா, அப்போ உங்களுடைய டீமில் இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு கேட்குறேன். பெரிய லீகல் டீம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதான் அவர் RS பாரதி. ஆமாம், அரவிச பாரதி. அவருக்கு நான் பிளேடெல்லாம் வாங்கி ரெடியாக ரேசர்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அப்படியே அவருக்கு ரேசர்லாம் வாங்கிட்டேன். எப்படி கடந்த காலங்களில் முதல்வர் கள்ளக்குறிச்சிக்கு போக மறுத்தாரோ, அப்போ உங்களுக்கு தெரியும், சமூக செயற்பாட்டாளராக ஒரு ஏசி பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணி முதல்வர் நீங்கள் போகணும்னு சொல்லி நான் அனுப்பி வச்சேன். அதே போல் இப்போ ரேசர் ஆல்ரெடி வாங்கிட்டேன். அது நாளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த நாட்களில் கண்டிப்பாக அதையும் அவருக்கு அனுப்பி வைப்பேன். ஓகேண்ணா. முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கரூரில் பல விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதை நம்ம இந்த நிகழ்ச்சியில் பின்னாடி பேசலாம். அதுக்கு முன்னாடி கனிமொழி அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. அதாவது ஓடுனீங்கன்றாங்க, திமுக காரணம்லாம் ஓடுனீங்கன்றது ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி குறிப்பிட்டு விஜய் அவர்கள் பேசினாரு. நீங்கள் ஒரு விஷயம் ஓடுனீங்களே அன்றைக்கி சம்பவம் நடந்தப்போ, அதை பற்றி பேசுவீங்களான்னு கேட்டிருக்காங்க. இல்லை, சம்பவத்துக்கு காரணம் யார் அக்கா கனிமொழி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறேன். இந்த கேவலமான ஒரு சம்பவம், அதாவது இந்த நாசகரமான பயங்கரமான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு நிகழ்வு எங்கிருந்து தொடங்கிச்சு, யாரால் அரங்கேற்றப்பட்டதுன்றது எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதா? அன்றைக்கே விவாதிக்கப்பட்டதா இல்லையா? 41 உயிர்களை பறி கொடுத்தும் இன்னைக்கும் யாருன்னு நீங்க குற்றம் சொல்றீங்களோ
அவர் பக்கம்தான் அந்த கூட்டம் நின்றுகிட்டு இருக்குது. மக்கள், நான் என்ன கேட்குறேன்னா தேவா, இது உயிர் சம்பந்தப்பட்டது, ஒரு இழப்பு சம்பந்தப்பட்டது. யார் ஒருவனும் மரண தருவாயில பொய் சொல்ல மாட்டான்றது தான் மரண வாக்குமூலத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு விட்னஸா எடுத்துக்கிறாங்க இல்லையா? அப்படி இன்னைக்கு 41 குடும்பங்களும் தன்னுடைய உறவுகளை இழந்த பிறகு இன்னைக்கு அவர் பக்கத்துல நிக்குதுன்னா எதற்காக இருக்கும்? ஒரு நம்பிக்கை அவர் நம்மளை காப்பாற்றுன்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில இருக்குல்ல. அந்த நம்பிக்கையே அது விதைச்சாரு, இன்னைக்கு மரமா இருக்கு. நம்புங்கன்னு சொன்னாங்க, மக்கள் நம்பினாங்க. அங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பணி நியமன ஆணை கொடுக்கறதுலயே இவ்வளவு எதிர்ப்பு வருது. கஷ்டமா இருக்கு. என்ன கேட்குறேன், நீங்க கள்ளக்குறிச்சியில 10 லட்ச ரூபாய் கொடுத்தீங்க. அப்பவும் கேள்வி கேட்டது சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கம் தான். யார் வீட்டுக்கு காசு 10 லட்ச ரூபாய்க்கும் இன்சூரன்ஸும் போட்டு கொடுத்தீங்களே, எந்த ஒரு பட்டாசு ஆலையில் இன்னைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொழிலாளிகள், கூலி தொழிலாளிகளை 200 ரூபாய் கூலிக்கு இன்னைக்கும் அக்காமாருங்க அந்த பட்டாசு உருட்டுறது, அந்த மருந்து போடுறது, இந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? எத்தனை பேருக்கு கடந்த முதல்வர் 5 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு கொடுத்தாரு? எத்தனை பேர் வெடி விபத்தில் இருந்த ஒரு அக்காவுக்கு 2 லட்ச ரூபாய் தானே கொடுத்தீங்க? எவ்வளவு கோரிக்கை வச்சாங்கன்னா எங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னாங்க. திமுக ஆட்சியில் எதுவும் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியும். எப்படி பண்ணுவாங்க? அது திமுக ஆட்சியில் அதில் எப்படி பண்ணுவாங்க? எதில்? பேப்பரில் தான் இருக்குது சமூக நீதி. எதை சமூக நீதின்னு சொல்கிறீங்க? காங்கிரஸுக்கு 60 வருஷம் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்காதது சமூக நீதின்னு சொல்கிறீங்களா? 40 ஆண்டுகளாக அரசியல் காலத்தில் நின்று எல்லா மக்களுக்காகவுமே நான் போராடக்கூடிய ஒரு போராளின்னு தன்னை இப்போ அடையாளப்படுத்திக்கிட்டான் திருமா அவர்களுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் கொடுக்காதது, பொது தொகுதியில் கூட போட்டியிடக்கூடாததுன்னு சொன்னதை சமூக நீதின்னு சொல்கிறீங்களா? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் காயிதே மில்லத்து காலத்துக்கு பிறகு இன்னைக்கு கலைஞர் காலத்திலேருந்து ஒரு ஸ்டாலின்லேருந்து உதயநிதி வரைக்கும் வந்துடுச்சு. அவங்களுக்கு ஒரு அமைச்சரவையில் இடம் கொடுக்காதது சமூக நீதின்னு சொல்ல வரீங்களா? 12 இஸ்லாமியர்களுக்கும் 12 கிறிஸ்தவ மக்களும் சிறுபான்மை மக்களுக்கு 24, 25 பேருக்கு சீட்டு கொடுத்து அழகு பார்த்துருக்குது இந்த தமிழக வெற்றி கழகம். இதை கொடுக்காதது சமூக நீதின்னு சொல்ல வரீங்களா? எதை சமூக நீதின்னு சொல்ல வரீங்க? இந்த சமூக நீதியை தொடர்ந்து வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இங்க ஏட்டுல இருக்கு. இங்க எங்க இருக்குன்னு கேட்கிறேன். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு இருக்கு. நீங்க இப்ப அதுல மட்டும் வச்சிருந்தீங்களே. அதை தான் நீ கரூர்ல கூட போட்டு உடைச்சிருக்காரு. இனி வரக்கூடிய இடைத்தேர்தலில் கூட நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறது அதுல மாற்று கருத்தே இல்லை. இனி வரக்கூடிய இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, ஊராட்சி நகராட்சி மன்ற தேர்தல்களாக இருந்தாலும் சரி, அது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகம் தான் ஜெயிக்கும். அதுக்கு தான் உழைப்போம். அதுவும் இல்லாமல் இன்னொரு சர்ப்ரைஸான விஷயத்தையும் சொல்லியிருக்காருன்னா, அந்த தங்க மோதிரம் திட்டம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை அறிமுகப்படுத்த. ஆமா, அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு உங்களுடைய அண்ணன் நான் தரேன் தாய்மாமனுடைய மோதிர திட்டம் சொல்லியிருக்கிறாரு. வயிற்றெரிச்சல் பிடிச்சவங்க வயிற்றெரிச்சல் பிடிச்சி கருகிற வாடை அப்பவே எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இப்படிலாம் வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு எப்படி நம்ம மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரோம்? அது வருமா இல்லையான்றதெல்லாம் நீங்க தான் பார்க்கணும். புரியுதுங்களா? 15 நாளையில 20 நாளையில அவர் சொன்னார் 6 மாசம் பார்ப்போம்னு சொன்னீங்க, 6 நாளையிலேயே கதறீங்களேன்றதெல்லாம் கேட்டுட்டார் இல்லையா? அந்த மாதிரி அவர் சொன்ன அத்தனையுமே செய்வாருன்றத மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் நம்புறாங்க. இந்த நாட்டினுடைய முதல்வர், அவருக்கு அதிகாரம் இருக்கு. அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு, அவருடைய எல்லைக்கு உட்பட்டு எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இதனால அவங்க அதாவது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இந்த ராயல் என்ஃபீல்டு போனது, இந்த விமான சேவை அந்த ஒரு தொழிற்சாலை பெங்களூருக்கு கர்நாடகாவுக்கு போனது, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொன்னாங்க? தாவேகா அரசு தான் காரணம். ஆமா, 10 அப்ப ஆட்சிக்கு 15-20 நாட்கள் தான் ஆச்சு. அப்போ இவங்க தான் காரணம்னு சொன்னாங்க. எப்படி காரணமாக இருக்க முடியும்? ஒரு மாநிலத்துல ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ், அந்த நடவடிக்கை முதல்ல நீங்க எங்க மாநிலத்துக்கு வாங்கன்னு இவங்க ஒரு புரிந்துணர்வான ஒரு ஒப்பந்தம், இவங்க ஒரு கோரிக்கை வைக்கணும், அவங்க ஒரு கோரிக்கை கொடுப்பாங்க, 2 பேரும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வரணும். இது எல்லாமே இந்த 20 நாளையில எல்லாம் முடிஞ்சிருச்சா? பெரிய ப்ராசஸ். அது 20 நாள்ல ஒண்ணுமே நடக்காது. இப்போ கடந்த ஆட்சி காலத்துல போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம்னு சொல்லி இப்போ 2025 போடப்பட்டது இப்போ இவங்க சைன் பண்ணியிருக்கிறாங்க. அது எங்க திமுக ஆட்சியில் நடந்ததுன்னு நேற்று விளம்பரம் கொடுத்தாங்களா? போன ஆட்சி காலத்துல நடந்ததே உங்களால போட முடியல. அதே இப்பதான் நடைமுறைப்படுத்துறது. அது நாங்க தான் காரணம். ஆனால் இந்த 2 நிறுவனங்களுக்கு போனதுக்கு தமிழக வெற்றி கழகம் காரணம். அப்ப எதுக்கு தான் இவங்க பொறுப்பு எடுத்துப்பாங்க? தொழில்துறை மந்திரிக்கு என்னங்க தெரியும்? ஒயிட் பேப்பர் இப்படி காட்ட தெரியும். ஆமா, வெள்ளை அறிக்கைன்னு காட்டினார் இல்ல,
அப்போ அவங்களுடைய அறிவினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு? அது வள்ளுவர் கூடத்தில் அறிவு திருவிழா நடத்தும் போது நம்ம பார்த்துருக்கணும். நம்ம தான் பார்த்தோம், அதை பற்றி விவாதிச்சிருக்கோம், பேசியிருக்கோமே. அறிவே இல்லாதவர்கள் வந்து அறிவு திருவிழா நடத்துறாங்கன்றதை நம்ம பற்றி பேசலையா நம்ம? வந்து எல்லா நிகழ்ச்சியிலையும் பேசியிருக்கோம். ஆமா, அதையும் மீறி ஆனால் இவங்க திருந்துற மாதிரியே தெரியலையேண்ணா. பாடம் கற்றுக்கவே மாட்றாங்களேண்ணா. அவங்க தான் ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்களே தேவா, அது பயங்கரமான ஃபோர்ஸ் தெரியும்ல. இது 35 வயசு ஜின்சி கிட்ஸாண்ணா. இல்லை, அவங்க அதுதானே ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க அவங்க அப்பா தான் 54 வயசு 55 வயசு வரைக்கும் இளைஞரணி தலைவர் தெரியும். ரைட் ஆமாம், பார்த்துருக்கோம். ஆமாம், மறுபடியும் சப்ஜெக்ட் வருவோம்ண்ணா. நம்ம கரூர் மேட்டர்லேயே நான் இருந்தப்போ, அதாவது கரூருக்கு என்ன காவல்துறை கூட்டிகிட்டு வராங்க. நான் அவங்கள நம்பினேன், நன்றி தெரிவித்தேன். ஆனால் இதுக்கு பின்னாடி யாரோ இருந்திருக்காங்க, அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தது யாருன்னு திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு கேட்டிருக்காரு. இது எப்படி நான் பார்க்குறீங்க? இல்லை, அதாவது அன்னைக்கு வந்து நம்மளை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இல்லை இல்லையா? அப்போ காவல்துறையினுடைய வழிநடத்தலில் தான் நம்ம கேட்க முடியும். அதுக்கு முன்னாடி வந்து முதல் ஒரு மக்கள் சந்திப்பு நடத்தினார். அப்போ திருச்சியிலேருந்து அந்த பெரம்பலூர் அரியலூர் போகக்கூடிய வழியில் ராத்திரி 1 மணிக்கு காவல்துறையினால் தடுத்து நிறுத்தப்படுது. அந்த நிகழ்வில் நான் கூடவே இருக்கேன். அப்போது நிறுத்தின உடனேயே அந்த வண்டியை டைவர்ட் பண்ணி பைபாஸுக்கு போய் அங்கேருந்து கலைஞ்சி அங்கேருந்து போயாச்சு. மறுநாள் அறிக்கை கொடுக்குறாரு. எனக்கு ரொம்ப மன வருத்தத்தோடு நான் திரும்பி வந்தேன். நிச்சயமாக நம்ம வந்து நான் இன்னொரு முறை நான் வந்து உங்கள் அரியலூர் மக்களை சந்திப்பேன்றத அறிக்கையாக மன்னிப்பே கேட்டார். மன்னிப்பு கேட்டு அறிக்கையும் கொடுக்குறார் இல்லையா? அப்போ வந்து காவல்துறை சொல்கிறத அவர் எந்த இடத்துலையும் மறுக்கல இல்லை, எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டார் இல்லையா? இந்த காவல்துறை கரூரில் இந்த அளவுக்கு கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா பைபாஸில் வண்டி வரும்போதே நிறுத்தியிருக்கணுமா? கண்டிப்பாக நிறுத்திருக்கணும். ஏன் நிறுத்தலை? அப்போ அதுக்கு பின்னாடி தான் சதி இருக்குது. இதை தான் நம்ம ஏற்கனவே இதையும் பேசியிருக்கோம். அப்போது இங்கே வந்து 10,000 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க, இவ்வளோ 50,000 பேர் வந்துட்டாங்க, 1,00,000 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது? உளவுத்துறையினுடைய தோல்வின்னு ஒத்துக்கங்கன்னு சொல்கிறேன், காவல்துறையினுடைய தோல்வின்னு ஒத்துக்கங்கன்னு சொல்கிறேன். அந்த தோல்விகளை, உளவுத்துறையினுடைய தோல்விகளை, காவல்துறையினுடைய தோல்விகளை ஒத்துக்க முடியாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? கிட்டத்தட்ட அதுதான் மறுபடியும் சென்னையே குளத்தூர்ல நடக்கிற மாதிரி வந்துச்சு இல்லைன்னா எலெக்ஷன் டைம்ல நம்ம பார்த்தோம். நேரலையில் 2 பேருமே பேசிக்கிட்டு அது சம்பந்தமா விவாதிக்கவும் செஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அந்த அன்னைக்கு இன்டர்வியூ கொடுத்துக்கல, இருந்தாலும் இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டோம், தனிப்பட்ட முறையில் உரையாடிக்கிட்டோம். அதுதான் குளத்தூரில் 5 நிமிஷம் பேசுனதுக்கு கொத்து பரோட்டா போட்டாச்சு. ஆனால் கொத்து பரோட்டா போய் சாப்பிட்றோம் குளத்தூர். கண்டிப்பாக போவோம். அதாவது எல்லாத்தையுமே தரமாக தான் பேசுகிறாரு. பேசலைன்னு சொல்கிறீங்க, பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் எந்திரிச்சு ஓடுறீங்க. இனிமே சட்டப்பேரவையினுடைய தலைவருக்கு கோரிக்கையை வச்சிடணும், எல்லா கதவுகளையும் மூடணும்னு சொல்லிட்டு. இதிலேருந்து என்ன தெரியுது? பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறாரு, காது கொடுத்து கேட்கறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? ஏன்னா பேச போகிறது உங்களை பற்றி தான். அப்போ படத்தில் வர மாதிரி கதவை சாத்தி அடிக்க போகிறாரா, சாட்டையை சொல்லிட்டு போகிறாரா? அவர் சொன்ன மாதிரி நேரலை போட்டாருங்க. உங்களுக்கு வக்கும் விதியும் இல்லை அதை போடுறதுக்கு. இத்தனை ஆண்டுகள் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்தீங்க. மக்கள்கிட்ட சொன்னதை மக்கள் மன்றத்தில் என்ன சொன்னாரோ அதன்படி நிற்கிறாரு. நேரலை போட்டாரா இல்லையா? இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சி சமூக நீதி கேட்டீங்களே, இதுக்கு முன்னாடி சமூக நீதி அரசு போட்டுச்சா? கேட்டால் என்ன சொன்னாங்கன்னா, அன்றைக்கி 2 மணி நேரம் கட்டாச்சு, அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டுருவாங்க. ஐயோ, நான் என்ன கேட்குறேன்னா, 2 மணி நேரம் கட்டாச்சுன்னா 2 மணி நேரம் என்ன நிகழ்வு நடந்திருக்குன்னு எல்லா பத்திரிகையாளரும் அங்கே இருந்திருப்பாங்கல்ல, வந்துருச்சு. அப்புறம் அது ஏதோ டெக்னிக்கல் கிளிச்சினால் நடந்துச்சுன்ற மாதிரி அமைச்சர் பதிலும் கொடுத்துட்டாரு. ஆமாம், சகோதரர் ராஜ்மோகன் கொடுத்தாரு. ஆனால் அதையும் மீறியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ஆட்சியில் எதுவுமே வராது. அது டோட்டல் எரர். இது டெக்னிக்கல் ஃபால்ட்டு. தலைமையே ஃபால்ட்டுங்கிறீங்க. ஆமாம், ஆனால் தலைமை இன்னும் வந்துகிட்டு இருக்குண்ணா டெல்லியிலேருந்து. எப்போனா அதெல்லாம் சாரி டெல்லின்ற மாதிரி லண்டன் அது காசு இருக்கிற அந்த 10,000 ரூபா இருக்குல்ல, அது செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு. முடிச்ச உடனே இன்னும் தீரல. இப்போ போன நிகழ்ச்சியிலேருந்து பேசிட்டு இருக்கேன் அந்த 10,000 ரூபா மட்டும். அது அவர் வந்து கொடைக்கானல் போயிட்டு கூர்க்குக்கு போனார். இப்போ மிச்ச காசை வச்சு லண்டன் போயிருக்கிறாரு. லண்டன் போயிட்டு வந்து கணக்கு பார்த்தாருன்னா தெரியும் எவ்வளோ மிச்சம் இருக்குன்னு. அதாவது இந்த விளாகர் இருக்காங்களா, 10,000 ரூபா வைத்துக்கொண்டு உலக சுற்றுலா போவது எப்படி அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் தான் போய் கேட்கணும் போதானா? இல்லை, அந்த ஜென்சி கிட்ஸ் கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்களே. அப்போ நல்ல கண்டென்ட்லாம் இருக்கு போல, அவங்க தரமான கண்டென்ட்லாம் இருக்கு. சூப்பர். இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன்னா, கரூரில் நினைவு சின்னம் வைக்க போகிறதா சொல்கிறாங்க. அது எப்படி மனசு கஷ்டமா இல்லையா? இதை பார்க்கும்போது அடுத்தவனுக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வுகள் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அதுக்கும் விளக்கம் கொடுக்குறாரு இல்லையா? விளக்கங்கள் கொடுக்காம எதுவுமே இல்லை. அதாவது இவ்வளோ பெரிய ஒரு பொதுமக்களை, அப்பாவிகளை பழி வாங்கிட்டமேன்றது அந்த பழி உணர்வுகள், அது அரக்க குணம் படைச்சவங்க, அவங்களுக்கு இருக்காது. ஆனால் இப்பேற்பட்ட உயிர்கள் போயிருக்கு. 60 ஆண்டுகளுடைய அரசியல் வரலாற்றை மாற்ற நடந்த ஒரு நிகழ்வாக தான் அதை பார்க்கணும். ரைட்டு.
ஆனா அதுக்கும் நாளைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இங்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா என்ன பண்றோம்? அவங்க அப்பாவுக்கு பேனா வைக்கிறதுக்கு வரும், அதுக்கு எதிர்ப்பு வராது. அவங்க அப்பாவை கொண்டு போய் பீச்சில் வைக்கிறதுக்கும் போது எதிர்ப்பு வராது. அதெல்லாம் இவங்களால பண்ண முடியும் இல்லையா? இப்ப மகாபலிபுரத்துல ஏதோ கலைஞர் அறிவாலயம் கட்டிக்கிட்டு ஆ எத்தனை ஏக்கரு? அது எவ்வளவு பெருசா இருக்கு எப்பா. அறிவாலயமா கட்டிக்கிட்டு இருக்காங்களே, அவ்வளவு அறிவு இருக்கா? ஆமாம், கட்டுவாங்க. ஏது இடம்? அவன் வளர்ச்சி சம்பாரிச்ச காசு. யார் வளைச்சது? ஸ்டாலின் குடும்பம், பொன்முடி குடும்பம் அவர்கிட்ட 10,000 தான் இருக்குன்றாரு. தானம் பண்ணியிருப்பாருண்ணே. ஒன்றும் என்ன சொல்றதுன்னு இல்ல, பொறுத்திருந்து பார்ப்போம். நம்பினாதான் சோறு. நம்மனாதான் சோறு.